வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பார்வதி, என்ன விஜயா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன் வீட்டில் ஏதாவது நல்ல செய்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்வதி, நல்ல செய்தி தான் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியுமா, என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு பேரனோ பேத்தியோ வரப்போகிறாங்க அதானே அப்படிங்கிறாங்க. ஏய் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அது இல்லையா, அப்புறம் என்ன சந்தோஷப்பட்டு நீ மனசுக்குள்ளே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. அது இல்லை, இந்த ரோஹிணிகிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உங்கள் அப்பா வீட்டிலேருந்து ஏதாவது பணத்தை வாங்கிட்டு வாமா, சொத்தை வாங்குமா, உங்கள் அப்பாவையோ உங்கள் உறவினரையோ வர வையுமா அப்படின்னு நான் பல முறை சொன்னேன். அவனும் நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்க ஃபோன் எடுக்கலை வைக்கலைன்னு என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்போ முத்து மூலமாக ஒரு கதை நடக்குது அப்படிங்கிறாங்க. முத்த பையன் மோனா நினச்சிக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. அவனை மகனாலாம் நினைக்கல, அவன் காரில் ஒரு மலேசியா புருஷன் முன்னாடியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். அவங்கக்கிட்ட ரோஹிணி அப்பா பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். அவங்க ஃபோன் நம்பரை ரோஹிணிக்கு தெரியாமல் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன்னு அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, மலேசியாவிலேருந்து வந்த ஆட்களை வச்சு உன் சம்மந்தியை தொடர்பு கொண்டு அங்கே உள்ள சொத்தை வாங்கிறதுக்கு பார்க்க அப்படிங்கிறாங்க. பிறகு பணக்கார மருமகளை என் பையனுக்கு எதுக்காக கட்டி வச்சுருக்கேன், என் மோனுக்கு சப்போர்ட் பண்ணுவானு தானே, அவங்க அங்கேயே இருந்தாங்கன்னா இவன் இங்கேயே இருந்தாங்கன்னா எப்படி சொத்து வரும் அப்படிங்கிறாங்க. நீ சரியான ஆள் விஜயா, இதனால தான் சந்தோஷமாக இருந்தியா அப்படிங்கிறான். பிறகு வேற என்ன சந்தோஷம், பணம்னா சாதாரண விஷயமா அப்படிங்கிறான். அதானே, பணம்னா தான் நீ வாயை பிழப்பிய விஜயா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ பணம்னா பழக்க மாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ஃபோன் பண்ணால் பண்ணு அப்படிங்கிறாங்க. இங்கே மலேசியாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னா, ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. நான் மெட்ராஸ்லேருந்து விஜயா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயாண்ணா யாருமா அப்படிங்கிறாங்க. இந்த முத்து தம்பி அம்மாவா, சரி 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 சரி, எங்கள் நம்பரை கொடுத்துட்டு வந்தோம், மறந்துட்டோம்மா, இங்கே பிரயாணம்லாம் கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சுல்ல, அதில் மறந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஐயா வீட்டுக்கெலாம் போயிட்டீங்களா, சௌகரியமாக தானே இருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஐயா, எங்கள் சம்மந்தியை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு சீட்டில் எழுதியிருந்தோம்ல, அவங்க எந்த ஊரில் இருக்காங்க வைக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சந்திரிகையே, நான் அதை என்ன ஏதுன்னு பார்க்கேன், எனக்கு வந்ததுனால கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்குது, 2 நாள் கழித்து உங்களுக்கு விசாரித்து என்ன தகவலோ அதை சொல்லிடுறேன். உங்கள் சம்மந்தி எப்படி இருக்கார், உள்ள ஏது இருக்கார், என்ன அவங்க சொத்து பத்து எப்படி இருக்குது, அவங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குது, என்ன அவங்க குடும்ப சூழ்நிலை என்னவோ அதை அப்படியே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு உங்கள் மருமகளை மட்டும் தெரியும், மற்றபடி இவங்க பேக்ரவுண்டு தெரியலை, எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் புட்டு வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரியா, ரொம்ப சந்தோஷம், 2 நாள் கழித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தையா அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தான் இந்த மலேசியாக்காரருக்கு படுது, இந்த விஜயம்மா பணத்து மேலே ரொம்ப நாட்டமாக இருக்காங்க. அந்த மீனா பிள்ளை கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கு. அதனால் அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டில் சுத்தமாக மரியாதை இல்லாமல் இருக்குது. அந்த முத்து பையனும் நல்ல பையன்தான், அவனால் ஒன்றும் செய்ய முடியல. மாடியில் தங்குறதுக்கு ஒரு ரூம் கூட கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாடியில் ரூம் கட்டுறதுக்கே நாங்கள் உண்டியல் சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளை வெறும் கயிறை போட்டிருக்கு, ஒரு தங்கச்சின்னு கூட இல்லை. எப்படி அவங்க மாடியில் ரூம் கட்ட போகிறாங்க, இந்த விஜயாகிட்ட என்றைக்கு மரியாதையாக இருக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. அப்போ மலேசியாக்காரனுடைய மனைவி கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நேராக அவங்க பசங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, டேய் உங்கள் அப்பா சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமே உங்கள் அப்பா ஒரு மாதிரி இருக்கார், என்னன்னு கேளுங்கடா அப்படிங்கிறாங்க. 2 பசங்களும், அப்பா என்னப்பா ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது குழப்பமாப்பா, சொல்லுங்கப்பா, நாங்கள் ஏதாவது குறை வச்சிட்டோமாப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பிஸ்னஸை உங்களுக்கு 2 பேருக்குமே வச்சு கொடுத்துருக்கேன், சொத்து பத்துலாம் வாங்கி தந்திருக்கேன், என் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு இருக்குது, அதை நான் என் விருப்பப்படி பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, உங்கள் விருப்பம் போல் பயன்படுத்துங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பசங்க நீங்கள் 2 பேர் இருக்கும்போது கேட்காம நான் செய்யக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. எப்பா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அப்படியே செய்ய வேண்டியது எங்கள் பொறுப்புப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லது, நான் சென்னைக்கு போயிருக்கும்போது ஒரு டிரைவர் தம்பியை சந்தித்தேன், அவங்க குடும்பத்துக்கும் போனேன், ரொம்ப நல்ல தம்பி, அவங்க மனைவியை கேட்கவே வேண்டாம், அற்புதமான பொண்ணு, நல்ல குடும்ப பாங்கான பொண்ணு, தமிழ் பொண்ணு, ரொம்ப சூப்பர் பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து ஒரு வசதியான வீட்டுக்கு வாழ வந்திருக்கு. மாமியார் சுத்தமாக அந்த பொண்ணை மரியாதையாக நடத்துகிறதே இல்லை, அந்த பிள்ளைய வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அவங்களுக்கு தங்குறதுக்கு தனியாக அந்த வீட்டில் ரூம் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுபோக அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு 30,00,000 கொடுத்து ஏமாந்துருக்காங்க ஒரு பங்களாவில். அதாவது ஈசிஆரில் ஒரு பீச் ஓரமாக உள்ள பங்களா. அந்த வீடை ஏமாந்துருக்குறாங்க. அப்போ இந்த வீட்டில் அந்த பணத்தை மீட்கிறதுக்கும் ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. இப்படியே இருக்குது. அதெல்லாம் அவங்க மன வருத்தத்தோடு பேசுகிறாங்க. இவங்களுக்கு அந்த சொந்தமாக ஒரு ரூம் கூட இல்லையே. அண்ணன் ஒரு பங்களா வாங்கக்கூடிய நிலைக்கு போயிட்டான். ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. நானும் அந்த காலகட்டத்தில் தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது எங்கள் அண்ணன்மார் எனக்கு வீடு தரமாட்டேன்னாங்க. கூட்டு குடும்பத்தில் உனக்கு ஒரு ரூம் கூட தரமாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பக்கத்துலேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே விலை கொடுத்து வாங்கினேன் கல்யாணம் முடிஞ்ச புதுசில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் காசு இருக்கும்போது தான் பிழைக்கிறதுக்காக வந்தேன் மலேசியாவில். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி நிலை தான் அவங்களுக்கு இருக்குது. என்றைக்கே ஒரு நாள் அவங்க பெரிய ஆளாக வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் கடைசி காலத்தில் சந்தோஷமாக இருந்தால் தானப்பா எங்களுக்கு பெருமை. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம்ப்பா, நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. எந்த பீச் பங்களாவில் அவங்க பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்களோ அதே பங்களாவை நான் அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் தானமாக கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற. அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டோம். எப்படியும் ஈஸியாக இருக்கும்போது ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொல்லுதீங்க. அந்த பங்களா 5 கோடி ரூபா மதிப்புடையது தான். நான் ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்க போகிறேன். நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்பா மறுபடியும் அதை சொல்லாதாங்க. 5 கோடின்னு இல்லைப்பா, 10 கோடின்னு இல்லை, எத்தனை கோடினாலும் நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க. ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சென்னையில் இருக்கிற தெரிஞ்சவங்களுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பங்களா அவங்க விலை கொடுக்காங்களான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. நேராக அந்த ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசும்போது அந்த ஓனர் சொல்கிறாரு, இந்த வீட்டால் ஒரியாக இருக்குது. ஒருத்தன் கதிர்னு ஒருத்தனை வாடகைக்கு வச்சேன். அவன் வீடுன்னு சொல்லி விற்றுட்டு ஒரு ஆள்கிட்ட அட்வான்ஸ் போட்டிருக்கான். இப்படியா இருக்குது. அதை மீட்கிறதுக்குள்ளே படாத படப்பட்டிருக்கேன். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரி தான். நான் பேசாமல் இதை நான் கொடுத்துர்லான்னு இருக்கேன். உங்கள் பார்ட்டிக்கே கொடுத்துர்லாம். மார்க்கெட்டு மதிப்பு 5 ரூபா இருக்குது. எனக்கு ஒரு 4 தந்தாலும் போதும், 4 கோடி ரூபா தந்தாலும் போதும், நான் வீட்டை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்ககிட்ட மலேசியா இருக்க அந்த பெரிய ஆள்கிட்ட பேசுகிறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்பிடுறாரு. அனுப்பினோடனே முத்து மீனாவுக்கு தனமாக அதை எழுதி கொடுக்குற மாதிரி செட் பண்ணுறாங்க. அப்போ செட் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மணிமாறன் ஒரு ஆள் பேசினார். அவர் பேரை சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை அவர் முத்துக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 2 பேர்கிட்ட பேசுகிறாங்க. பேசி இந்த பத்திரத்தை இந்த தேதியில் கொண்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு அண்ணாமலையோட கல்யாண நாள். அன்றைக்கி கல்யாண நாளுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கும்போது முத்து மீனாவும் அங்கே பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியல. அவங்க பொருளாதார நிலைமையில் அப்படியே ஓரமாக இருக்காங்க. அப்போது 2 பேர் வராங்க. ஐயா உங்களுக்கு 60வது பிறந்த நாளில் நீங்கள் இன்னும் பல 100 வருஷம் இருக்கீங்கன்னு வாழ்த்துறாங்க. வாழ்த்துட்டு ஐயா இதை இந்த கிஃப்ட்டை நீங்கள் உங்கள் பையன் முத்துக்கும் உங்கள் மருமக மீனாவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையா மலேசியாவிலேருந்து 2 தம்பதிகளுங்க வந்திருப்பாங்க போல். முத்து மீனா அவங்களுக்கு நிறைய உதவிகளையும் செஞ்சுருக்காங்க. ரொம்ப மன திருப்தியாகவும் அவங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு போல். அவங்களும் சின்ன வயசில் இவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு தான் பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் அவங்க ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த பரிசு இந்த பாக்ஸில் இருக்குது. இதை அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா இது உங்களுக்காக ஒரு பெரியவங்க மனசார கொடுத்தது. இது காலத்துக்கும் உங்கள்கிட்ட பொக்கிஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ விஜய் அது என்னவாக இருக்கும், மலேசியாவிலேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா ஏதாவது புடவை சேலை ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. எல்லோரும் போன பின்னாடி முத்து மீனாவும் பேசிக்கிட்டு நைட்டுக்கான இதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பிரித்து பார்ப்பேன்னு சொல்லி பிரித்து பார்க்காங்க. பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பீச் பங்களாவுடைய பத்திரம் அது இருக்குது. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. மீனா இவ்வளோ விலை மதிப்புள்ள வீட்டை நம்மளுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. அது போக அதில் இதை உங்களுக்கு நான் இலவசமாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள் காலத்துக்கு அப்புறம் யாராவது வீடு இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா முத்து அழுதுடுறாங்க. முத்து அழுதோன்னா இது மீனா படித்து பார்க்குறாங்க. மீனாவும் அழுதுடுறாங்க. உடனே நைட்டு என்ன லைட் எரியுது இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எந்திரிச்சு வராரு. டேய் முத்து இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. அப்பா நேற்று நீ உங்கள் 60வது பிறந்தநாள் இன்னைக்கு காலையில் உங்கள் 60வது பிறந்தநாளுக்கு ஒரு பரிசு கொண்டு கொடுத்தாங்களாப்பா. அதை நாங்கள் இப்போ தான் பிரித்து பார்த்தோம். ரொம்ப ஷாக் ஆகிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. அதில் என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் அப்படி அழுதுறாரு. இவ்வளோ நல்லவங்களும் இந்த காலத்தில் இருக்காங்களா? டேய் முத்து தகப்பேன் நான் தாண்டா உனக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும்.
என் கையாளாகத்தனத்தால் உனக்கு ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்பா இப்படி பேசுகிறேன், எங்களெல்லாம் நல்லா தானப்பா வளர்த்த அப்படிங்கிறாங்க. என்னத்த நல்லா தான் வளர்த்துட்டேன், 2 பேரை படிக்க வச்சுட்டு ஒன்று படிக்க விடாமல் ஆகிட்டேனே அப்படிங்கிறாங்க. அப்பா அதுக்கு காரணம் நீனாப்பா, நீ கிடையாதுலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, தகப்பனாக இருந்து நான் உனக்கு ஏதாவது முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும், நீனே பொழைச்சிக்கான்னு விட்டது தப்பு தான். ஆனாலும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஆட்கள் செய்து பற்றியா அப்படிங்கிறாங்க. ஏப்பா இந்த வீடு எந்த வீடுன்னு தெரியுதாப்பா, மனோஜ் எந்த வீட்டில் பணத்தை அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்தானோ அந்த வீடையே இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா. அதை நினைக்கும் போது தான்ப்பா எனக்கு என்ன சொல்லனே ஓடலை அப்படிங்கிறாங்க. மீனாவும் ஆமாம்மா என்ன செய்யனே தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா, ஏங்க இன்னும் தூங்கலையாங்க நீங்கள், இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் மீனா என்னடி தூங்குற மனுஷனை வந்து பேச்சு கொடுத்து அவரை தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அமைதியாக இருக்காங்க. டேய் என்ன அந்த வேஷ்டியும் ஜலையும் தந்துருப்பாங்க, அதை பிரித்து பார்த்துட்டு நிற்கீங்களா அப்படிங்கிறாங்க அந்த பார்சலை பார்த்துட்டு. உடனே விஜயா, வேஷ்டி ஜடைலாம் வந்து அவங்க மலேசியாவிலேருந்து இருக்கக்கூடிய தம்பதி அனுப்பலை. அவங்க வந்து முத்து மீனாவுக்கும் தங்கத்துக்கு கூட ஒரு சின்ன ரூம் கூட இந்த வீட்டில் இல்லை. இந்த வீட்டில் மீனாவுக்கு சரியான மரியாதை இல்லை, அவள் ஏழைங்கிறதுனால. அதனால் மீனா ஏழையாக இருக்கக்கூடாது, மீனா வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா பேரில் தானமாக ஒரு வீடை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு சின்ன வீடை கொடுத்தா போதுமா? சும்மா ஏதோ பணக்காரங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் ரோகிணியோட அப்பா அப்படி இல்லை, பெரிய பணக்காரரு. அந்த மலேசியாக்காரரு விசாரித்து என்கிட்ட சொல்லுதுன்ட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. விஜயா, இந்த தானமாக கொடுத்த வீடு எந்த வீடுன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எந்த வீடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் எந்த வீட்டில் பணத்தை கொடுத்து ஏமாந்தானோ, எந்த வீட்டில் பணத்தை கொடுத்து ஏமாந்தானோ பெரிய பங்களா இல்லாது அப்படிங்கிறாங்க, அந்த வீட்டை தான் இவன் பேரில் தான பத்திரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ஆடி போகிறாங்க. ஏங்க அது கோடிக்கணக்கில் இருக்குமே அப்படிங்கிறாங்க. அவங்க கோடிக்கணக்கான மதிப்புடைய இடத்த தான் இவங்களுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய அன்புக்கும் இவங்களுடைய நேர்மைக்கும் அவங்க பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஏய் மனோஜ், ரோகிணி வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த வீட்டுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களோ அந்த வீட்டை இவங்க 2 பேர் பேரில் தானம் பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த மலேசிய தம்பதி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அதெல்லாம் நடக்குமா? கோடிக்கணக்கான ரூபாய் யாராவது சும்மா கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. கொடுத்துருக்காங்களே, இவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே பத்திரத்தை படித்து பார்க்குறாரு மனோஜ். பார்த்துட்டுமா இது உண்மைதாம்மா அப்படிங்கிறாங்க. முத்தை அப்படி பார்க்குறாங்க, மீனா அப்படி பார்க்குறாங்க. மீனாவை பார்த்து விஜயா முழிக்கிறாங்க. ஆஹா, இன்னும் பூக்காரி கீக்காருன்னு கூப்பிட்டா சரி எல்லாம் பேருமே, மீனாவும் முத்தும் சேர்ந்து கொடிச்சவரங்களா ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திருதுன்னு முழிக்காங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. ஏன்பா சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இன்னுமே மீனாவுக்கு இந்த வீட்டில் மரியாதை வந்துடும், உங்கள் அம்மா மதிக்க ஆரம்பிச்சிருவா. சரி விஜயா வாங்க போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க, என் தூக்கத்தையே இந்த மீனாவும் முத்தும் கெடுத்தாங்களே, இன்னும் எப்படி தூங்குவேன் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஒன்றுமே விடலை. இவங்களாம் கோடீஸ்வரனா அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே ரோகிணிக்கு விற்கினாப்புல இருக்குது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.